ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம யாருக்கு யாருக்கு என்ன பண்ண போறோம், எதுக்காக இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது. இது யார் ஆடியன்ஸ் அப்படின்னா, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றவங்க. ஒரு பிஸ்னஸ்னா வந்து இப்போ சாதாரணமா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஒரு சாதாரணமா பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுவாங்க, யூடியூப்ல போஸ்ட் போடுவாங்க, வெப்சைட் போடணும்பாங்க, இமெயில் பண்ணணும்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது, எதுக்காண்டி பண்றோம்னு தெரியாது. ஆனா வந்து ஒரு முதலாளி என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுப்பாம்பாரு. அப்ப ஒரு முதலாளிக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்றதுக்கு முன்னாடி அவர் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவர் எப்படின்னா, இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடு எப்படி கட்டணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஆனா நமக்கு வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங்னா நமக்கு எதுவுமே தெரியாது. வெப்சைட் எதுக்குன்னு தெரியாது. நம்ம இன்ஜினியர்கிட்ட போய் அப்படியே எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு முன்னாடி கார் நிற்கிறது போர்ட்டிகோ வேணும், எனக்கு ஒரு ரூம் வேணும், ரூம்ல ஃபர்ஸ்ட் ரூம் மேற்கான் பண்ணியிருக்கணும், செகண்ட் ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கணும், படி இங்கே இருக்கணும். இது எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த அந்த சொல்லக்கூடிய அறிவு நமக்கு இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களும் ஒரு ஆன்லைன் பிரசன்ஸ் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஓரளவு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்க செய்யல அப்படின்னா, நீங்க பிசினஸ் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ற அத்தனையுமே ஃபெயிலா வரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன மார்க்கெட்டிங் பண்ணணும்? நீங்க வந்து ஒரு ஒரு அக்கௌண்டிங் ஏஜென்சி வச்சிருக்கீங்க, நீங்க என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும், என்னென்ன மாதிரி டூல்ஸ் பண்ணணும்? ஏன்னா நீங்க அட்வர்டைசிங்னாவே காசு தான். நீங்க அட்வர்டைசிங் எங்க பண்ணாலும், டிவில பண்ணாலும் சரி, பேப்பர்ல பண்ணாலும் சரி, செவத்துல எழுதினாலும் சரி, நோட்டீஸ் கொடுத்தாலும் சரி, எல்லாமே காசு. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, எதே மாதிரி பண்ண போறீங்க, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், இதை வந்து முதல்லயே வந்து ஒரு பிசினஸ்மேன் பார்த்தா எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த பிரசன்டேஷன் எடுக்க போறோம். ஃபேஸ்புக் நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்றது நான் சொல்லித்தர போறது இல்லை. வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணணும் நான் சொல்லித்தர போறது இல்லை. இப்ப நான் சொல்ல போறது எப்படின்னா, ஒரு வெப்சைட் எப்படிலாம் இருக்கணும். ஒரு முதலாளி வந்து ஒரு வெப்சைட் நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனில கூப்பிட்டு இப்போ வெப்சைட்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அபவுட் அஸ் பேஜ் போடுவாங்க, முதலாளியோட போட்டோ ஃபர்ஸ்ட் போடுவாங்க. இது தேவையே இல்லை. எதுக்கான வெப்சைட்டோட பர்பஸே போயிடும். அப்ப ஒரு சாதாரணமா ஒரு வெப்சைட் எதுக்கு பண்ண போறோம், ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போறோம், எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம், இது எல்லாம் பண்றதுதான் ஒரு பிசினஸ் மேனுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அவன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அப்பதான் அவன் எவ்வளவு செலவு, இல்லைன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் வேஸ்ட் தான் இல்லைங்களா? அதனால இது வந்து இந்த அட்வர்டைசிங், டிஜிட்டல், எஸ்இஓ, பிராண்டிங் இது எல்லாமே என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிசினஸ் மேனேஜர், ஒரு பிசினஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பிசினஸ் லீடர், ஒரு பிசினஸ் மேனேஜர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சைப்பா இருக்காங்க. சைப்பா அவங்களோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதை எப்படி பண்றது? அதே போல இப்போ உதாரணத்துக்கு வச்சுட்டீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்கு, ஏன் ஒரு அரசியல் கட்சி இருக்கு. புரியுதுங்களா? ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுது? ஒரு அரசியல் கட்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஐடி டீம் வச்சிருக்காங்க, ஐடி விங் வச்சிருக்காங்க. அந்த ஐடி விங் எப்படி செயல்படணும், இது வந்து எல்லாமே ஒரு ஓவரால் பிக்சர். அதுக்காக தான் இந்த செஷன் முழுக்க முழுக்க அப்படிதான் இருக்க போகுது. நம்ம டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள எப்படி ஃபேஸ்புக்ல எப்படி பண்றது அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபேஸ்புக் எதுக்கு பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோத்ரூ பண்ணி ஒரு ஐடியா வச்சுக்குவோம். இதுதான் நம்ம அஜெண்டா இன்னைக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுதாங்க ப்ராசஸ். நம்ம ஆரம்பத்தை எடுத்தோடனே ஃபேஸ்புக் பேஜ் கொடுன்னு சொல்லக்கூடாது. ஆரம்பத்தை எடுத்தோடனே ஃபேஸ்புக் பேஜ் சொல்லக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா ஸ்ட்ராட்டஜி, முதல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறோம், எதுக்கு நம்ம பண்ண போறோம், யாரு நம்மளுடைய கஸ்டமர், யாரு, எவ்வளவு செலவு பண்ண போறோம், என்ன இந்த செலவு பண்றதுக்கு நம்ம ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணோம்னா எவ்வளவு காசு நம்ம லாபம் வரணும், இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில டிஃபைன் பண்ணிடணும். யார் நம்ம கஸ்டமர், எவன் இருக்கான், அவன் எங்க இருக்கான், எல்லாம் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில டிஃபைன் பண்ணிடணும். புரியுதுங்களா? அதாவது இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு மருந்து கடை வச்சிருக்காரு. அவரு மருந்து கடைக்கு அவரோட கஸ்டமர், இது வந்து கண்டிப்பா நீங்க ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கம்பெனில கொடுத்தீங்கன்னாவோ, இல்லைன்னா ஒரு வெப்சைட் கம்பெனி நடத்துறவங்க கொடுத்தீங்கன்னாவோ அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்ப வந்து உங்களுக்கு தான் தெரியும் உங்க கஸ்டமர் யார் இருப்பாங்கன்னு. அப்ப நீங்க தான் அந்த வேலையை வாங்கணும். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் மாதிரி, எனக்கு ஃப்ரண்ட்ல கார் நிப்பாட்டுறது ஃப்ரண்ட்ல தான் வேணும், நீங்க கார் பார்க் வேணும்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு கார் நிப்பாட்டுறது ஃப்ரண்ட்ல வேணும், அப்பதான் கார் நிப்பாட்டு உள்ள போகணும், வீட்டு பாதை வந்து ஃப்ரண்ட்ல வைக்கணும், என் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க, என் வீட்டுக்கு வரவங்க அதிகபட்சம் 6 அடி தான் இருப்பாங்க, ஸோ எனக்கு ஒரு 5 அடி 6 அடிக்கு நிலம் இருந்தா போதும், நம்ம அதுக்கு மேல 10 அடிக்கு நிலம் வேணாம், 3 அடிக்கு மேல பார்த்தா உள்ள வர முடியாது, இடிச்சுக்குவாங்க.
அப்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யாருக்கு தெரியும்னா, உங்களுடைய வெப்சைட் கம்பெனிக்கோ, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ற கம்பெனிக்கோ தெரியாது. உங்க கஸ்டமர் யாருங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். அவனுக்கு என்ன பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு எதனால நான் இது பண்ண போறேன், என்னோட கஸ்டமர்ஸ் யாரு, அவன் என்ன மாதிரி பண்ணுவான், இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை முதல்ல டிஃபைன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களால மட்டுமே, பிசினஸ் மேனால மட்டுமே பண்ண முடியும். அடுத்தது, நீங்க கஸ்டமர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிக்டாக் இருக்கு. இப்ப டிக்டாக் ஃபேமஸா போயிட்டு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரும் டிக்டாக் போயிட்டு இருக்கு இல்லையா, எல்லாமே டிக்டாக் போட்டாவே எல்லாம் திட்டுறாங்க, டிக்டாக் ஹராமா ஹலான்னு திட்டுறாங்க இல்லையா. ஆனா டிக்டாக்கை வச்சு மார்க்கெட்டிங் பண்றாங்க, பெரிய பூம் ஆயிட்டு இருக்கு. அது டிக்டாக் எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, அதே மாதிரி யூடியூப் வீடியோ போடுறாங்க, அந்த யூடியூப் வீடியோ எப்படி மார்க்கெட்டிங் பண்றது. இப்ப நம்ம இப்ப இந்த செஷனே இருக்கு இல்லையா, இப்ப இந்த செஷன் ரெக்கார்டிங் பண்ணி போடுறாங்க. இந்த ரெக்கார்டிங் பண்ணி போட்டு இதுல இருந்து எப்படி மார்க்கெட்டிங் நம்ம லீட்ஸ் எடுத்துட்டு வர்றது, புரியுதுங்களா. இதே மாதிரி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா எல்லாமே வாட்ஸ்அப். இப்ப நம்ம சைப்பாவோட அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ஸ்அப்ல தான் வருது. நம்ம வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறோம், வாட்ஸ்அப்ல வந்து வியூ வைக்கிறோம். அப்ப எதுக்கு வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், என்ன மாதிரி ரிசல்ட் வருது, அது எல்லாத்தையுமே இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றது சில 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 இது இருக்கு, அதை நம்ம அப்புறம் உள்ள பேசுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க எங்க போனாலும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து புள்ளியில வந்து மையப்புள்ளோட வந்து வைக்கணும். அது வந்து இ காமர்ஸ் வெப்சைட்டா இருக்கலாம். இதே உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஆன்லைன் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஆன்லைன் லேண்ட்மார்க்ல வந்து நீங்க நிக்கணும். நீங்க ஃபேஸ்புக்ல சும்மா போட்டுட்டு போஸ்ட் போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டாவே அது எங்க வந்து நிக்கணும்னா, நம்ம வெப்சைட்ல வந்து நிக்கணும். இல்லைன்னா மை பிசினஸ்னு ஒன்று இருக்கு, வெப்சைட்டே வைக்க முடியாதுன்னா கூகுள் மை பிசினஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க நம்ம கோர்ஸ் படிக்கிறப்ப ஒன்னொன்னு எப்படி பண்ண டீட்டெயிலா பேசுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட இ காமர்ஸ் சைட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஃபேஸ்புக்ல அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் போட்டிருக்கீங்க. நீங்க ஃபேஸ்புக்ல லிங்க் கிளிக் பண்ணா அது அங்கேயிருந்து அமேசானுக்கு போற மாதிரி இருக்கணும், புரியுதுங்களா. அப்ப வந்து நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க, அடுத்தது பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றீங்க, அதுக்கு அடுத்தவள மூணாவது பாத்தீங்கன்னா அது எங்க வந்து லேண்ட் ஆனது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். நீங்க வாட்ஸ்அப் போட்டா கூட நீங்க வாட்ஸ்அப் போட்டா கூட அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா வரணும். நீங்க வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் போட்டு அதுல ஆக்ஷன் பட்டன் இல்லைன்னா அது போறதே பிரயோஜனம் கிடையாது, புரியுதுங்களா. அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணணும், என்ன திட்டங்களை டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண போறோம், எந்த மாதிரி சேல்ஸ், ஒரு லேண்டிங் பேஜ், அது வந்து இப்போ ஒரு கடைன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பிசிக்கலா இப்போ நீங்க ஒரு மார்க்கெட் பண்றீங்க, அது உங்க கடைக்கு வரணும், கரெக்டுங்களா. ஒரு மருந்து கடை வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு மார்க்கெட் பண்றீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் உங்க மருந்து கடைக்கு வரணும். அதே போல ஒரு நீங்க மருந்து கடை இல்லாம ஆன்லைன் பாத்தீங்கன்னா அது வந்து உங்க ஆன்லைன் ஸ்டோரா இருக்கும், இல்லைன்னா உங்க வெப்சைட் இருக்கும், புரியுதுங்களா. அந்த வெப்சைட் எப்படி இருக்கணும், அந்த ஆன்லைன் ஸ்டோர் எப்படி இருக்கணும், அந்த கூகுள் மை பிசினஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் நீங்க டிபெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டீங்க, ஒரு டூல் செலக்ட் பண்ணிட்டீங்க, அது லேண்டிங் பேஜ் வச்சிருக்கீங்க, அது நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வருதா, என்னென்ன பண்றீங்க, என்னென்ன பண்ண போறீங்க, என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன வரல, அது வந்து முழுக்க வச்சு மெஷர் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டோன்னு கிடையாது, எனக்கு ஃபேஸ்புக் எத்தனை பேர் பார்த்தாங்க, நான் யூடியூப்ல வீடியோ பார்த்தோம், யூடியூப்ல எத்தனை பேர் வீடியோ பார்த்தாங்க, எத்தனை நிமிஷம் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் கடைசி வரையும் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் பாதியிலே கட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ உங்க தகவலுக்கான சொல்றேன். இப்போ வந்து ஒரு படமே இருக்கு இல்லையா, ஒரு சினிமா திரைப்படம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த திரைப்படமே வந்து எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஆன்லைன் வீடியோலாம் இருக்கு இல்லையா, யூடியூப்ல பாக்குறீங்க இல்லையா, எந்த இடத்துல ஃபார்வர்ட் பண்றாங்க, எந்த இடத்துல ரிப்பீட் பண்றாங்க, அதே மாதிரி சஜஷன் பண்ணி படம் எடுக்கிறாங்க. அப்ப இப்போ வந்து முழுக்க எந்த ஒரு நீங்க பண்ணா கூட அதை அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்றது டூல்ஸ் இருக்கு. கடைசியில ஒரு கேம்பெயினாவே ஆரம்பிச்சு முடியணும். நீ மாதிரி போஸ்ட் போட்டே இருக்கக்கூடாது. ஒரு கேம்பெயின், அந்த கேம்பெயின் பர்பஸ் ஆரம்பிச்சு அந்த கேம்பெயின் முடியணும். அந்த கேம்பெயின் முடிஞ்சப்ப நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இது எங்கெங்க ஃபெயில் ஆச்சு, எதுலாம் சக்சஸ் ஆச்சு, நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோமா, இல்ல எங்க பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை திருப்பி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில கொண்டு வந்து அதை ஆட் பண்ணி திருப்பி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஒரு சைக்கிளுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு சைக்கிள். நம்ம நார்மலா போய் ஃபேஸ்புக்லயோ இதுல குதிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் என்னென்ன பிளாட்ஃபார்ம் நம்ம சூஸ் பண்றது, அதுக்கப்புறம் என்ன அதை மார்க்கெட்டிங்கும் சேல்ஸோ ரன் பண்றது, எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து மெஷர் பண்றது, எப்படி நடந்துச்சு, என்ன கொஞ்சம் நடந்து அனலிட்டிக்ஸ் பார்க்கறது. இப்ப நம்ம ரியாஸ் பாய் சொன்னாரு ஆரம்பத்துல,
கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து எந்தெந்த லொகேஷன் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டிவைஸ்ல லாகின் பண்றாங்க, ஆம்பளை எத்தனை பேர் பண்றாங்க, பொம்பளை எத்தனை பேர் பண்றாங்க, வயசு என்ன, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா கூகுள் பிளஸ்ல தான் உங்க இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி உள்ள போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க போன் நீங்க எங்க சர்ச் பண்றீங்க, என்ன யூடியூப் பாக்குறீங்க, என்னென்ன பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்க என்ன பிடிக்காதுங்கிறது வந்து மற்ற ஆன்லைன் நிறுவனங்களுக்கும் தெரியும். புரியுதுங்களா? இதுதான் கம்ப்ளீட் ஒரு ப்ராசஸ். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு டிஜிட்டல் ஆன்லைன் பிரசன்ஸ் ஒரு ப்ராசஸ் என்னன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கணும். நடுப்புற போச்சிங்க அப்படின்னா அது நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது வேஸ்ட். உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. நான் திரும்பவும் சொல்றேன், முதல்ல ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பண்ணும், அதுல பட்ஜெட் இருக்கு, யார் கஸ்டமர் இருக்கு, என்ன பண்ணணும் இருக்கு, அடுத்து எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும், அந்த பட்ஜெட் கரெக்டா அந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும், அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த கேம்பெயின் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் அது என்ன நடக்குதுங்கிறத கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணணும், எவ்வளோ என்ன மாதிரி நடந்திருக்கு. இப்ப நம்ம ரியாஸ் பாய் ஒன்று காமிச்சாங்க, ஆன்லைன்ல எத்தனை டூல்ஸ் போயிட்டு இருக்காங்க, இதே மாதிரி பார்க்கலாம், ஆப்டிமைஸ் மாதிரி பார்க்கலாம். எத்தனை பேர் உங்க சைட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு இ காமர்ஸ் போயிட்டுனா எத்தனை பேர் கடைசியில வந்துட்டு எத்தனை பேர் டிராப் பண்றாங்க, என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே போல கடைசியில என்ன லெசன்ஸ் லேர்ன், டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது ஃபுல் ப்ராசஸ். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம கடைசியில பார்ப்போம். இப்ப இப்ப நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலுங்க, நல்லா புரிஞ்சுங்க, எந்த பிசினஸ் பண்ணாலுமே இதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். இது உங்களை தவிர யாருமே பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு சாப்பாடு கடை வச்சிருக்கேன், நான் வந்து என்ன ஒரு கேம்பெயின் ரன் பண்ணணும். அப்ப என்னோட கஸ்டமர்ஸ் யார் வருவாங்க? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த A4 சைஸ் பேப்பர் போல சின்ன டைரி இருக்கும் இல்லையா, அந்த டைரியில நீங்க இது மாதிரி போட்டுக்கணும். இதுல வந்து போட்டுட்டு யாரு இது, என்னோட கஸ்டமர் யாரு, என் கஸ்டமர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், என் கஸ்டமர் வந்து இப்ப உதாரணத்துக்கு தீபாவளிக்கு ஜாமான் வாங்குறவங்க, என் கஸ்டமர் தீபாவளிக்கு ப்ராடக்ட் வாங்குற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கா நீங்க எவ்வளவு டீப்பா பண்றீங்களோ அவ்வளவு டீப்பா ப்ரோஜனம் இருக்கும். இப்ப நாங்களாம் வந்து எங்களோட ப்ரொஃபஷனலா ஒரு பண்றப்ப இதை வந்து கிட்டத்தட்ட 10 பேர் டீம் கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் பண்ணுவோம். இப்ப நான் இன்னொரு ப்ரொஃபைலிங் சொல்றேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு சின்ன சந்தேகம், தமிழ் தெரியாதவங்க இங்க இருக்கீங்களா? பாய் தமிழ்ல பேசலாம்ல? ஓகே. அப்ப வந்து இப்ப சிம்பிளா வச்சுக்கலாம். இப்ப வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்கான இந்த உதாரணம் சொல்றேன். அநேகமா எல்லாம் தமிழ்நாட்டில் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடத்துறப்ப நான் வந்து எனக்கு யார் எனக்கு ஓட்டு போடுவாங்க, யார் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற இது ஒரு பயோ பர்சனா. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்காரு, அவர் முஸ்லீம் படிக்கிறவர், அவர் முஸ்லீம் வெளிநாட்டுல இருக்கிறவர், முஸ்லீம் உள்ளூர்ல விவசாயம் பண்றவர், அதே போல ஒரு கிறிஸ்டியன், இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு இதையும் நம்ம பர்சனா பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, புரியுதுங்களா? இது ரொம்ப 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 முக்கியம். இது முக்காவாசி பேர் பண்றது இல்லை. ஏன்னா நீங்க என்ன ஒரு பிசினஸ் மேன் என்ன நினைப்பான் அப்படின்னா, அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் வாடிக்கையாளர் யாரு, எந்த கஸ்டமர் வருவான், எந்த கஸ்டமர் வரமாட்டான், எலெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்தீங்கன்னா எவன் நமக்கு ஓட்டு போடுவான், எவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், எவனை காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம், எவனுக்கு காசு கொடுக்காம ஓட்டு, இது எல்லாமே வந்து அந்த ப்ராசஸ். அப்படி இதுதான் ப்ராசஸ். இதுதான் வந்து ஒரு எலெக்ஷன் மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு பிசினஸும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு பிசினஸ் இருக்குன்னா அவங்க கஸ்டமர் யாரு, யாரெல்லாம் அவங்க கடைக்கு வருவாங்க, யாரெல்லாம் அவங்க நிறுவனத்துக்கு வருவாங்க, யாரெல்லாம் வாடிக்கையாளர் இருக்காங்க, அவங்களாம் எங்கெங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் என்ன, அவங்க என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. அதே போல உங்க கடைக்கு அவங்க வரணும்னா அவங்களை எது மோட்டிவேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எங்க சாப்பாடு கடை இருக்கு, இந்த சாப்பாடு கடைக்கு வரணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு முஸ்லீமா இருந்தாலும் ஹலால் ஃபுட்டா இருக்கும், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு பார்க்கிங் நிப்பாட்ட மாதிரி பார்க்கிங் வசதி வேணும். ஆனா பார்க்கிங் வசதி இல்லை, அந்த பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், இது பண்ணணும். இதை வச்சுதான் நீங்க கம்ப்ளீட்டா ரன் பண்ண போறீங்க. இதுதான் அஸ்திவாரம். அப்ப இது வந்து உங்களுக்கு நீங்க ஹையர் பண்றீங்க பாருங்க, ஒரு நீங்க வெப்சைட் ஒரு டிசைன் பண்ற கம்பெனியோ இல்ல ஒரு சோசியல் மீடியா ரன் பண்ண கம்பெனியோ நீங்க ஹையர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு உங்க வாடிக்கையாளர் பேர் தெரியவே தெரியாது. நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க பேருக்கு ஒரு வெப்சைட் போட்டு கொடுப்பாங்க, அதுதானே ஒழிய உங்களுக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி வெப்சைட் போட மாட்டாங்க. உங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் கேம்பெயின் நடக்காது, உங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பிக்சர் நடக்காது, புரியுதுங்களா? அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கஸ்டமர்ஸ் நீங்க கஸ்டமர்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா
இப்ப சில பேர் சொல்லுவாங்க ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. அப்ப ஏன் இப்ப உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் லைக் பண்ண வைக்கிறேன். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் இந்தியாவில் இருக்காங்க, 4 பேர் சவுதியில் இருக்காங்க, அவங்க லைக் பண்றாங்க. அப்படிப்ப எல்லா மார்க்கெட்டிங் ஆடியன்ஸும் லுக் லைக் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கும். லுக் லைக் ஆடியன்ஸ் அப்படின்னா என் கஸ்டமர் மாதிரியே மற்ற கஸ்டமரை பாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தஞ்சாவூர்ல வந்து கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. தஞ்சாவூர்ல கடை வச்சிருக்கேன், என்னுடைய மார்க்கெட்டோட ஆடியன்ஸ்லாம் எது பேருனா, நான் திருச்சியில கடை ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருக்கிற மாதிரி எங்க பாரு அப்படின்னா அந்த இது தப்பாயிரும். அதனால வந்து நீங்க தெரிஞ்சவங்க லைக் பண்றது கிடையாது. யாரு உங்களுக்கு பிடிக்கும், யாரு பிடிக்காது, அவங்க ரீச் அவுட் பண்ணி அவங்கள லைக் பண்ண வைக்கணும் உங்க பேஜை. புரியுதுங்களா? அதே போல இந்த பயோ பர்சனாங்கிறது வந்து நீங்க 1 மாசம் எடுத்துக்கங்க, 2 மாசம் எடுத்துக்கங்க, இதை நீங்க டிஃபைன் பண்ணாம, இதை நீங்க எழுதாம ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நான் நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஸ்டிக்கிஸ் இருக்குங்கல்ல, அந்த பேப்பர் இந்த நோட் புக்ல பாதி ஒரு லெட்டர் பேட் மாதிரி இருக்கும்ல, அந்த லெட்டர் பேட்ல படம் போட்டுருவோம். படம்னா இப்ப எப்படின்னா இது நாங்க படமே போடுவோம், கார்ட்டூன் வச்சு ஒட்டிக்கும். அது மாதிரி கார்ட்டூன் வச்சு ஒட்டிருக்கோம். ஒரு முஸ்லீம் குடும்ப பெண், அவங்க படம் போட்டுருவோம். ஒரு முஸ்லீம் வயதானவர், ஒரு முஸ்லீம் சின்ன பிள்ளை, அப்ப ஒரு நான் முஸ்லீம் சின்ன பிள்ளை. இப்ப உங்க இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நான் எதுக்கு நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி போட்டிருக்கேன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு முஸ்லீம் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப அவங்க யாரை ரீச் பண்ணணும், அவங்க எப்படி போகணும், அவங்க எப்படி அவங்க மார்க்கெட்டிங், இது வந்து நீங்க இதே மாதிரி உங்களை கரெக்டா நீங்க ஃபில்டர் பண்ணலன்னா உங்க காசு போயிடும். நீங்க கூகுள்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபில்டர் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். இப்ப வந்து நான் சாப்பாட்டு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 1 கிலோமீட்டர் சுத்தோட்ட உள்ள ஆளை மட்டும் முதல்ல பாரு. இப்ப என்னுடைய பேஜை வந்து ஒரு லைக் பண்றதுக்கு வந்து ஒரு $1 காஸ்ட்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு $10 காஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு லைக்கு $10 காஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஏன் லைக்கை வந்து கொய்த்துல ஒருத்தவங்க லைக் பண்ணா பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு தான் காசு போகும். அப்ப எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பண்றதுக்கு இந்த பயோ பர்சனா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, உங்க சாதாரண பிசினஸ் இருந்தாலும் சரி, இதை முதல்ல எடுத்து எழுதுங்க. யார் உங்க கஸ்டமர், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவங்க யாரு, அவங்களுக்கு அவங்க எப்படிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த வயசு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு மில்க் பவுடர் நீங்க இருக்கீங்க, ஒரு பேபி ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா நீங்க யாரை டார்கெட் பண்ணுவீங்க? அம்மாவை டார்கெட் பண்ணுவீங்க. அவங்க அம்மா வந்து எத்தனை வயசு இருக்கும் அவங்களுக்கு? அதிகமா 20-30 வயசு வரைக்கும் 90% வந்துருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப நான் ஒரு ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கேன்னா அந்த ஷாப்பிங் சென்டர் சுத்தி உள்ள ஆளுங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வேலை பாக்குறவங்க, இப்படித்தான் பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க உங்க கீ பாயிண்ட நீங்க தான் எழுதணும். இது வந்து வேற யாராலையுமே, எந்த ஒரு வெப்சைட் கம்பெனியாலையுமே, எந்த ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட் கம்பெனியாலையுமே பண்ண முடியாது உங்களை தவிர. அவங்களோட லிஸ்ட் கொடுத்து நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஆனா இது ரொம்ப 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 முக்கியம். இத வந்து பாருங்க. இது வந்து இதுல நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஹோல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வின். இப்ப உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்ப நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் போய் லிங்க்டின்ல போய் நான் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஆனா லிங்க்டின் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டூல். அப்ப நான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன் அப்படி, இப்ப எதுக்கு லிங்க்டின் யூஸ் பண்ணணும், எதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணா, இதெல்லாம் எப்படி நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்க கஸ்டமர் எங்க இருப்பாங்களோ அவங்க சூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் அடுத்த ஸ்லைட் போறேன். இது வந்து ஒரு வெப்சைட்டுங்க. ஃபர்ஸ்ட் இது மார்க்கெட்டிங் ரிசர்ச். நீங்க வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிசர்ச் ரொம்ப 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 முக்கியம். நீங்க உங்க கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன? இப்ப நம்ம ஏற்கனவே அஜெண்டா, நீங்க ஒவ்வொரு ஸ்லைடும் அப்படியே கோத்து பார்த்தே வரணும். இது ஒரு 10-15 ஸ்லைட் தான் இருக்கும். நீங்க வந்து எல்லா ஸ்லைடும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மனசுல அப்படியே செட் பண்ணிக்கோங்க. பிக்சரோட தான் இருக்கும், பாத்துக்கங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன, கஸ்டமரோட அவனுக்கு என்ன தேவை, நீங்க அதான் ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க. உங்க சர்வீஸோ உங்க ப்ராடக்டோ எதுவுமே அப்படின்னா ஒரு என்ன கஸ்டமரோட பிரச்சனையா, கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அதை முதல்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் மார்க்கெட்டிங் ரிசர்ச். புரியுதுங்களா? இது எப்படி மார்க்கெட்டிங் ரிசர்ச் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்க கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். நார்மலா உங்க கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு தெரியும்
முதல்ல உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து நீங்க என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, உங்க ப்ராடக்டோட ப்ளஸ் என்ன, எந்தெந்த கஸ்டமர் நீங்க ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க, இது முதல்ல உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியாட்டினாலும் உங்க கஸ்டமருக்கு தெரியும். எதுக்காக என் கடைக்கு வரேன்னு கேட்கலாம். என் கடையில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என் கடையில் உனக்கு என்ன பிடிக்கல, இதெல்லாம் ஃபீட்பேக் ஃபார்ம் சொல்லுவாங்க. இது சில கஸ்டமர்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க சர்வே நடத்திட்டு இருக்கப்பே சொல்லுவாங்க, முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, என்னென்ன பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, பிரசன்டேஷன் பிடிச்சிருக்கா, ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு நல்லா சொல்லித்தராரா, இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா. இதே மாதிரி சர்வே ஃபார்ம் நீங்க பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கூகுள் ஃபார்ம்ஸ் தெரியும் உங்க எல்லாத்துக்குமே. கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படின்னா நீங்க டிசைட் பண்ணிட்டு அனுப்பலாம். இப்ப நீங்க இந்த ஃபார்ம் டிசைன் பண்ணி சர்வே அனுப்புனீங்கன்னா, ஆஸ் அ முதலாளி உங்களுக்கு என்ன தெரியணும், ஆஸ் அ பிசினஸ் ஓனர் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கஸ்டமர்கிட்ட கேட்பீங்க, அவன் என்ன மாதிரி கஸ்டமர் ஆன்சர் பண்ணுவான்னு தெரியணும். இது நீங்க சொன்னாதான் பண்ண முடியும். இது நீங்க சொல்லாம ஒரு வெப்சைட் கம்பெனி சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரியாது, கஸ்டமர் எப்படி ஆன்சர் பண்ணணும் தெரியாது. அப்ப நீங்க வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி ஆன்சர் அவன்கிட்ட வாங்கணும், 1 2 3 போட்டு வாங்கலாமா, எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டிக் பண்ண சொல்லலாமா, இல்லைன்னா அவனுக்கு ஷார்ட் ஆன்சர்ல சொல்லலாமா, நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும், ஆன்சர் எப்படி அவன் வாங்கணும், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சாதாரண ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா, அந்த கேம்பெயின் எப்படிலாம் ரன் பண்றது அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்துருக்கணும். இதுக்கு அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வரும். இது பாத்தீங்கன்னா நார்மலா கூகுள் ஃபார்ம்ஸ்ல பண்ணுவோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்றது வந்து நம்ம கூகுள் ஷீட்ல வரும். நீங்க இது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஆனா கூகுள் ஃபார்ம்ல பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும், அது ரெஸ்பான்ஸ் இப்படிதான் வரணும்னு உங்களுக்கு தெரியணும், அது வந்து கூகுள் ஷீட்ல சேவ் ஆயிருக்குன்னு தெரியணும். அதை நீங்க எப்படி ஃபில்டர் பார்த்து எத்தனை பேர் ஒன்று ஃபில்டர் பார்க்கறது உங்களுக்கு தெரியணும். இதுதான் ரொம்ப முக்கியம், நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல காம்படிட்டிவ் அனாலிசிஸ் ஒன்று இருக்கும். நார்மலா நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்களேன், உங்க காம்படிட்டிவ் யாருன்னு பாப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறேன் அப்படின்னா, ஒரு அட்டெண்டன்ஸ் ஹெச்ஆர் சாஃப்ட்வேர் நடத்துறேன் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு என்னோட காம்படிட்டர் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த காம்படிட்டர் நான் கிளிக் பண்ண அப்படின்னா அவன் என்னென்ன பண்ணியிருக்கான், அவன் என்னென்ன டூல்ஸ் அக்சஸ் பண்ணியிருக்கான், இதெல்லாம் வந்து SimilarWeb.com சில டூல்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறம் டீட்டெயிலாக அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ வந்து உங்க காம்படிட்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அவன் எந்த ரேங்க்ல இருக்கான், கூகுளில் சர்ச் பண்ண அவன் எந்த ரேங்க்ல இருக்கான், அவன் ஃபேஸ்புக் யூஸ் பண்றானா, அவன் ட்விட்டர் பேஜ் வச்சிருக்கானா, இதை முதல்ல பார்க்கணும். நீங்க அதை பார்த்துட்டு தான் நீங்க டூல் செலக்ட் பண்ணணும். இப்போ அவன் இருக்காத டூலும் நீங்க கஸ்டமர் இருப்பான்னு நினைச்சீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து கீவேர்ட் பிளானர். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த கீவேர்டு யூஸ் உங்க ஒரு உதாரணத்தை வச்சுங்களேன். இப்போ வந்து சைப்பான்னு இருக்குன்னு வச்சுங்களேன். சைப்பா வந்து பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் சொல்யூஷன் ப்ரொவைடர் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா, இந்த டூல் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணாலும் வர மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க போடுற கண்டென்ட் நீங்க வந்து சாதாரணமா எதுவுமே எழுதுற கண்டென்ட் கிடையாது. என்ன அது நம்ம கண்டென்ட் நீங்க எப்படி பார்க்கலாம். ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நீங்க சொல்ற கீவேர்ட் நீங்க போடுற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை வந்து அந்த கூகுள் சர்ச் பண்றப்ப மாற்ற மாதிரி இருக்கணும். அதே போல ட்ரெண்டிங் அனாலிசிஸ். இப்ப என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்குமே டூல் இருக்குங்க. இது வந்து ரொம்ப நீங்க கஷ்டப்படலாம் தேவையில்லை, இது எல்லாத்துக்குமே டூல் இருக்கு. இப்ப நம்ம பாய் தட்டினோட எது மேல போகுது எல்லாம் பாத்தீங்கல்ல போன செஷன்ல, அதே மாதிரி எல்லாத்துக்கும் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா டூல் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க உங்களுக்கு என்ன டேக்அவே என்ன அப்படின்னா, என்ன மாதிரி காம்படிட்டர் எங்க இருக்கான், அவன் என்னென்ன யூஸ் பண்றான், அதை முதல்ல நீங்க பார்க்கணும். ரெண்டாவது வந்து என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் அவன் யூஸ் பண்றான், என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் ட்ரெண்ட்ல இருக்கு, இதை நம்ம பார்க்கணும். அடுத்தது உங்க கஸ்டமர்கிட்ட நீங்க பேசணும். அந்த கஸ்டமர்கிட்ட பேசினா அவனுக்கு என்ன பிக்கஸ்ட் ப்ராப்ளம், அவன் எந்த சொல்யூஷன் அவனுக்கு பிடிக்கும், அவனோட டிஃபிகல்டிஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுதான் மார்க்கெட்டிங் சர்ச். நீங்க மார்க்கெட்டிங் சர்ச்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாவே இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க கவர் பண்ணுங்க. இது உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ரேஷன், ஒவ்வொரு ப்ராசஸ், அதெல்லாம் வந்து டீட்டெயிலா பண்றது. ஆனா ஆஸ் அ பிசினஸ் ஓனர் எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச், என் கம்பெனி நான் மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ண போறேன் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிருக்கனா, இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப உங்க மேனேஜர்கிட்ட கேட்க சொல்லலாம், நம்ம கம்பெனியோட முக்கியமான பெயின் பாயிண்ட் பிரச்சனை என்னவா, அட்வான்டேஜ் என்னப்பா, டிஸ்அட்வான்டேஜ் என்னப்பா, நம்ம கஸ்டமருக்கு எது பெயின் பாயிண்ட், என்ன ப்ராப்ளம்ஸ் அவன் ஃபேஸ் பண்றான், என்ன மாதிரி சொல்யூஷன் நம்ம கொடுக்குறோம். சில சமயம் நீங்க கொடுக்குற சொல்யூஷன் உங்களுக்கே தெரியாது, உங்க கஸ்டமருக்கு தெரியும். அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க வந்து முழுக்க ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி
இது இந்த இந்த இது என்ன வேலை ஆகணும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் அ பிசினஸ் மேன் எப்படி பண்றதுன்னு தெரியல, ஆனா இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அடுத்தது வெப்சைட். ஓகே, வெப்சைட் வந்து ஒரு காலத்துல வெப்சைட் வேற மாதிரி இருந்துச்சு. நீங்க வெப்சைட்னாவே என்ன இருக்கும் அப்படின்னா, இண்டெக்ஸ் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கும், ப்ராடக்ட் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கும், சர்வீஸ் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சர்வீஸ் பேஜ்னு இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அபவுட் அஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அபவுட் அஸ்ல பாஸோட போட்டோ பெருசா இருக்கும். யார் இருப்பா உங்களோட போட்டோ பெருசா இருக்கும். இது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் வெப்சைட். புரியுதுங்களா? என்னோட வெப்சைட் வந்து எதுக்கு வெப்சைட்னா, என் கஸ்டமர் வந்து நான் வந்து மார்க்கெட் சர்ச் பண்றான், அங்கங்க ஃபேஸ்புக்ல அங்கங்க வரான், அங்கேருந்து வந்து இறங்கி எங்க வந்து இறங்குவான் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல வந்து இறங்குவான். அப்ப அந்த வெப்சைட் லேண்டிங் பண்றது அவன் எதிர்பார்த்து இறங்குறானோ அது இங்க ஃபுல்ஃபில் ஆகணும். இப்ப உதாரணத்தை வச்சுங்களேன், இப்ப நான் வந்து இப்ப சிங்கப்பூர்ல இருக்கோம். சிங்கப்பூர் எடுத்தீங்கன்னா movies.gov.sg என்ற ஒரு சைட் இருக்கும். ஏன்னா சிங்கப்பூரோட ரிலிஜியஸ் சைட் அது. அப்ப நீங்க போனீங்கன்னா என்ன இருக்கும்னா, நீ முஸ்லீமா நான் முஸ்லீமா, முஸ்லீமா இருந்தா நீ ஜக்காத் கட்ட போறியா, பள்ளியாசம் எங்க இருக்குன்னு தெரியுமா, இதை மாதிரி கரெக்டா அந்த ஆக்ஷன் கரெக்டா இருக்கணும். உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான வெப்சைட் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுங்க. உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான வெப்சைட் கிடையாது. இப்ப நீங்க சைப்பாவை எடுத்துட்டீங்கன்னா, சைப்பா சைட்டுக்குள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் இருக்குன்னா, நீ ஸ்டூடெண்டா, நீ ஸ்டூடெண்ட்னா என்ன ஸ்டூடெண்ட், உனக்கு கோர்ஸ் பத்தி வேணுமா, உனக்கு ஸ்காலர்ஷிப் பத்தி வேணுமா, இல்ல நீ வேலை தேடுறியா, நீ வந்து ஜாப் சீக்கர்ஸா. இதே மாதிரி கரெக்டா அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எவன் உள்ள வரான், அவனுக்கு நம்ம எதை கொடுக்கணும், எதே மாதிரி என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வரணும், அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி சைட் இருக்கணும். சரி, இந்த சைட் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்? நார்மலா HTML யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா HTML 5 பேஜ் சொல்லுவாங்க. அந்த HTML 5 பேஜ்ங்கிறது வேலைக்காகாது. அது இப்ப வந்து HTML மட்டும் பத்தாது. வேர்ட்பிரஸ் இருக்கு, நம்ம நம்ம ரியாஸ் பாய் சொன்னாரு. அது மாதிரி விக்ஸன் டூல் இருக்கு. இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ் எதுக்கு டூல்ஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த HTML பேஜ் ஈஸியா ரெண்டரிங் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம அதுல ஃப்ரீ பிளகின்ஸ் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பிளகின்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வெப்சைட்ல கஸ்டமர் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் டேட்டாவை கரெக்டா செக்யூர் பண்ணும், ரொம்ப முக்கியம் அது. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இப்ப சிங்கப்பூர்ல போன மாசம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. லசாடான்னு ஒரு கம்பெனி பெரிய இ-காமர்ஸ் ஜெயண்ட் அலிபாபாவோட சிங்கப்பூர் கவுண்டர் பார்ட். அவனுடைய டேட்டா பேஸை ஒருத்தன் திருடிட்டான், கஸ்டமர் டேட்டா பேஸ் திருடிட்டான். அப்ப அதோட ஃபைன் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10% ஆஃப் ஆனுவல் சேல்ஸ். யோசிச்சு பாத்துங்க. அவன் வந்து ஒரு மாசத்துக்கு அவன் லாபம் இல்ல, அவன் 10% ஆஃப் ஆனுவல் சேல்ஸ வந்து அவன் வந்து அவனுக்கு லாஸ். அவன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபைன் கட்டணும். இது அமெரிக்காலையும் அப்படித்தான், யூரோப்லயும் அப்படித்தான். முக்காவாசி பெரிய நம்ம இந்தியாவில் அது கிடையாது. இந்தியாவில் வந்து அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து அவ்வளவு பெருசா பண்ணல. எல்லாமே நம்ம டேட்டா எடுத்து அபியூஸ் பண்றாங்க. ஆனா கஸ்டமர் டேட்டாவை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப அது ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா நீங்க பண்ணாதீங்க, வாங்காதீங்க. கஸ்டமர் டேட்டா, கஸ்டமரோட இமெயில் ஐடி, கஸ்டமரோட பேரு, கஸ்டமரோட ஃபோன் நம்பர், இதெல்லாம் நீங்க வாங்கக்கூடாது. அது வாங்கினீங்கன்னா அது எப்படி சேவ் பண்ணணும், என்ன பண்ணணும், கரெக்டாக ரொம்ப செக்யூர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி யூஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி தீம் செட் பண்ண போறீங்க. தீம்ஸ்லாம் முக்கால்வாசி தீம்ஸ் வந்து இதுலயே இருக்கும், வேர்ட்பிரஸ் சைட்லயே இருக்கும். அந்த தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி தீம், இதெல்லாம் நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் எப்படி வெப்சைட் டிசைன் பண்றது நான் சொல்லல, ஆனா பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு என்ன மாதிரி தீம் இருக்கணும் நீங்க சர்ச் பண்ணலாம். இது வந்து தீமுக்கு வந்து சைட் இருக்கு. அந்த தீம் சைட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து அந்த தீம் சைட்ல வந்து என்ன மாதிரி தீம் சூஸ் பண்ணி, இந்த தீமை சூஸ் பண்ணுப்பா, இதை கரெக்ஷன் பண்ணி, அதை நீங்க பண்ணணும். நீங்க உங்க வெப்சைட் டிசைன் பண்ணவங்கள சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பேஜ் எப்படி இருக்கணும், எந்த பேஜுமே ஆக்ஷன் பட்டமா இருக்கக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பேஜ் ஒருத்தன் வரான்னா எதுக்கு வரான் அவன்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து சைப்பா வந்து ஒரு வாட்ஸ்அப் போகுது, ஒரு சைப்பா வந்து ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. அங்க கிளிக் பண்ணோம்னா லிங்க் அங்கேயிருந்து நேரா வருது. கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா நீங்க வர்றவன அவனோட இன்ஃபர்மேஷன் வாங்கணும். எதுக்காக நீங்க பேஜ் போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து சைப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுது அப்படின்னா, அவங்க கிளிக் பண்ண, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி, அவங்க யூசர் ஐடி, அவங்க ஃபோன் நம்பர், அவங்க டீடைல்ஸ், என்ன டீடைல்ஸ் இருக்காங்க, எங்க இருக்காங்க, எதே மாதிரி கஸ்டமர்ஸ் வாங்கினீங்கன்னா நாளைக்கு அவங்க இதே மாதிரி டார்கெட் அடைன்ஸ் பண்றது வசதியா இருக்கும். ஸோ எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், என் சைட்டோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கணும்,
என்ன மாதிரி போஸ்டா இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் எப்படி மெனு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு என்னோட என்னோட வர்றவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தானா அவனோட மெனு எப்படி ஃப்ளோ போகணும். என் என் வரவன் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருந்தா அவனுடைய மெனு எப்படி இருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் வர்ற தேவை ஒண்ணு, பிசினஸ் மேனுக்கு வர தேவை ஒண்ணு. ஒருத்தவங்க டொனர் இருக்க ஒருத்தவங்க டொனேஷன் கொடுக்க வராங்கன்னா அவங்க என்ன மாதிரி வருவாங்க. இது மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அந்த யூசருக்கு தகுந்த மாதிரி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, யூஎக்ஸ் சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க பண்ணணும். அதே போல என்ன வேணா பிளகின்ஸ் யூஸ் பண்ண போறீங்க. நீங்க வேர்ட் பிரசன்ட் போயிட்டு பிளகின் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா 1000 பிளகின் வந்துடும். என்னன்னா பிளகின் நீங்க 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 ஒவ்வொரு பிளகினை பார்க்கறப்ப தெரியும். ஆட்டோமேட்டிக்கா வந்து கீவேர்டை சர்ச் பண்றது, கீவேர்டை கேப்சர் பண்றது, எஸ்எஸ்எல் செக்யூரிட்டி லேயர், செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அது இருக்கும். நீங்க அதை பிளகின் வாங்கி இன்ஸ்டால் பண்ண பண்ணிக்கலாம். அப்ப என்னன்னா பிளகின் நீங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்க சைட் நீங்க இருந்து உங்க இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க கம்பெனி எந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட வெப்சைட் டிசைன் கம்பெனியை நீங்க பண்ண முடியாது. சப்போஸ் உங்க பிசினஸ் வந்து யூரோப்லயோ இல்ல சில மேலை நாடுகளே இருந்துச்சு அப்படின்னா அங்கெல்லாம் டேட்டா செக்யூரிட்டி பிரீச்சஸ் ஆக்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அப்ப அதை வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இருக்கா, வெப்சைட் பண்றப்ப நம்ம அதெல்லாம் கேப்சர் பண்றோமா, வாங்கினா வந்து செக்யூர் பண்றோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் பிராண்டிங். என்ன மாதிரி கலர் பிராண்டிங் பண்ண போறோம். அழகா இருக்கிறது கிடையாதுங்க பிராண்டிங். நீங்க பிராண்டிங் கலர் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு. கலர் சைக்காலஜி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா பிங்க் கலர் வந்து உங்க டல்லாக்கும். ஒரு ரூம்ல ஒருத்தவனை ஃபுல் பிங்க் அடிச்சுட்டு ஒருத்தனை போட்டு 3 நாள் அவனை போட்டு வெளியேற்றிங்கன்னா அவன் வந்து ஒரு நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி தான் வருவான். அதனாலதான் டார்ச்சர் ரூம் முக்காசி பாத்தீங்க அப்படின்னா இந்த டார்ச்சர் பண்றாங்க இல்லையா, இந்த அக்யூஸ்ட கொண்டு போய் வச்சு இந்த டார்ச்சர் பண்றாங்க இல்லையா, அவங்களோட ரூம்ல எப்படி இருக்குன்னா எய்தர் கம்ப்ளீட் ஒயிட் கலரா இருக்கும், வெரி பிரைட்டா இருக்கும், இல்லைன்னா கம்ப்ளீட் ப்ளூவா இருக்கும். இது வந்து மைண்டை வந்து சிக்காக்கும். அதே மாதிரி கலர் சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த கலர் சூஸ் பண்ணலாம், உங்க பிசினஸ் தகுந்த மாதிரி என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ, சில இது வந்து கிரீன் கலர், சில இது வந்து ப்ளூ கலர். எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது வந்து அந்த கலர் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபாண்ட் என்ன மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மத்த உங்களுக்கு காம்படிட்டர் இருக்காங்க இல்லையா, அந்த பிசினஸ் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டொமைன் செட்டப். டொமைன் நம்ம எங்க வாங்க போறீங்க, எதே மாதிரி டொமைன் வாங்க போறீங்க. டொமைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முக்காசி பேர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அல் ஜசீரா .net போட வச்சுங்களேன். அந்த நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நேம் நீங்க கேட்கிற டொமைன் நேமே வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் சசமே கில் பண்ணிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா bestprinters.com அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெஸ்ட் பிரிண்டர் இன் சென்னை.com. இது எஸ்இஓலே யூஸ் ஆகும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்ப வந்து முகமது ஆரிஃப்.comங்கிறத விட டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்.com அப்படின்னா டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டாட்டு வந்துடும் இல்லைங்களா. அது மாதிரி டொமைன் நேம் நீங்க பார்த்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இமெயில் அக்கௌண்ட் எங்க வைக்க போறீங்க. இமெயில் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கம்பெனி மெயில் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல இமெயில் டொமைன் எங்க வாங்க போறீங்க, ஃப்ரீ இமெயில் யூஸ் பண்ணலாமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் வந்து ஏன்னா முக்காசு பேர் பார்த்துருப்பாங்க, ஒரு வருஷம் போட்டிருப்பாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. வெப்சைட் திடீர்னு காணாம போயிடும். யார்ட்டையும் கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க, வெப்சைட் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தெரியும் சில பேருக்கு. அப்ப ஹோஸ்டிங் எங்க பண்ண போறீங்க, அது எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க, யாரு மெயின்டைன் பண்ண போறாங்க, அது கிளவுட்ல பண்ண போறீங்களா, இல்ல யாரும் தேர்ட் பார்ட்டி கொடுக்க போறீங்களா, எப்படி கண்டென்ட் போட போறீங்க, இது எல்லாத்தையும் நீங்க டிஃபைன் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது எந்த பேஜுமே ஆக்ஷன் பட்டன் இல்லாம இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஒரு பேஜ் ஒருத்தன் வந்தான்னா அந்த பேஜ் வந்து ஒண்ணு நீங்க விற்பீங்க, இல்லைன்னா அவன்கிட்ட நம்பர் வாங்குவீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வாங்குவீங்க, இல்லைன்னா ஒரு சர்வே பண்ணுவீங்க, இல்லைன்னா ஒரு ப்ரோச்சர் டவுன்லோட் பண்ண வைப்பீங்க. அது எந்த பேஜா இருந்தாலும் அந்த பேஜ்ல ஒரு ஆக்ஷன் பட்டன் இருக்கணும், கிளியர் நேவிகேஷன் இருக்கணும். இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அது முடிஞ்சிருக்கணும். அது மாதிரி பேக் ஸ்டெப் 4ல ஸ்டெப் 3 அந்த பேக் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க இமெயில் நியூஸ் லெட்டர். சரி, நான் திரும்ப ஃபுல்லா வெப்சைட் பண்ணேன்னா சொல்றேன். வெப்சைட் டிசைன் பண்றது நான் சொல்லி தரல. ஆனா ஒரு முதலாளியா நீங்க ஒரு பிசினஸ் மேனா நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிக்கணும், இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளியருங்களா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போயிட்டோம். அதுக்கப்புறம் பயோப்ரசனா மார்க்கெட் ரிசர்ச் இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த டூல்ஸ்க்கு வந்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங், புஷ் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இப்ப புஷ் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்க எஸ்எம்எஸ் அனுப்புறது. இப்ப புஷ் மார்க்கெட்டிங்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க போயிட்டு ரோட் 2 நோட்டீஸ் கொடுப்பீங்கல்ல ஒரு காலத்துல, அதுதான் புஷ் மார்க்கெட்டிங். நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது.
அவன்கிட்ட கொடுக்குறது. இப்போ வந்து நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிருக்கணும், இல்லைன்னா அவங்க சூ பண்ணலாம் அவங்கள. ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் ரொம்ப பழசு. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை கன்வர்ஷன் ரேட் யாருக்கு இருக்கு அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் தான் இருக்கு. ஏன்னா அந்த கஸ்டமர் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களோட கஸ்டமர் ஆல்ரெடி கஸ்டமர் வந்து அவன் இமெயில் நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. அந்த இமெயில வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மார்க்கெட்டிங் டூல்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவன் கஸ்டமர் இருக்கிறப்ப அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இமெயில் போயிட்டே இருக்கும். அப்போ உங்களோட நீங்க ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஆட் பண்றாரு, ஏன்னா ஒரு கஸ்டமர் சென்னையில இருந்து இருக்காருன்னா சென்னையில இருந்து நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நினைச்சுன்னா சென்னை கஸ்டமர் மட்டும் அனுப்பிவிடலாம். அப்ப இந்த இமெயில் மார்க்கெட்டிங் என்ன இமெயில் இது இன்னும் முக்கியமான டூலு. கொஞ்சம் பழசா தெரியும், ஆனா இன்னைக்கும் அதிகமான பிசினஸ் வர்றது இந்த இமெயில் மார்க்கெட்டிங்ல தான். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெருசாலாம் பண்ண போறது இல்ல. மெயில் சிம்ப்னு ஒன்று இருக்கு. மெயில் சிம்ப் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் டூல். நீங்க மெயில் சிம்ப் இது மாதிரி நிறைய டூல் இருக்கு. நான் எக்ஸாம்பிள் மெயில் சிம்ப்னு சொல்றேன். இதை முடிஞ்சா போய் பாருங்க. இது எப்படி செட்டப் பண்ண போறீங்க, என்னென்னதுக்கெல்லாம் இமெயில் கம்போஸ் பண்ண போறீங்க. அந்த இமெயில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இமெயில் நீங்க 1000 பேருக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கீங்க. அது 1000 பேருக்கு எத்தனை பேருக்கு வந்து ஸ்பாம் போச்சு, எத்தனை பேர் அதை பார்த்தானுவ, இது எல்லாமே உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே மெயில் சிம்ப்ல இருக்கு. உங்க செட்டப் பண்றதுக்கு, ஒரு இமெயிலை கம்போஸ் பண்றதுக்கு, அது மாதிரி அந்த இமெயில் அனுப்புனதுக்கு அப்புறம் அது என்ன மாதிரி ரிசல்ட்டுகளும் இருக்கு. அப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இமெயில் அனுப்புறீங்க. அந்த இமெயில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பத்தி அனுப்புறீங்க. அந்த ப்ராடக்ட்ல ஆக்ஷன் பட்டன் வச்சிருக்கீங்க அப்படின்னா கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க இ-காமர்ஸ் பேஜுக்கு வருது. அந்த இ-காமர்ஸ் பேஜ் அவன் வந்து வாங்கிட்டான். இதுதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு டிஷர்ட் விற்கிறீங்க. அந்த டிஷர்ட்டுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்புறீங்க. அதை கிளிக் பண்றான், அது நேரம் ஆட்டோமேட்டிக்கா உங்க இமெயில் வருது. இமெயில் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேஜ் முடியலாம். இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணலாம், எண்ட் டு எண்ட் ட்ராக் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து எவ்வளவு, அதே போல ஒரு கேம்பெயின் பண்ணோம் அப்படின்னா அந்த கேம்பெயினுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு நமக்கு என்ன சேல்ஸ் ஜென்ரேட் ஆச்சு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுங்களா? அப்போ வந்து இது என்னென்ன நார்மலா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சைன் அப் ஃபார்ம் பண்ணுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பண்ணிட்டு ஒரு ஃபார்ம்ஸ் அனுப்பி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லுவீங்க. நீங்க ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பட்டன் கிளிக் பண்ணணும்னா ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் வாங்கும். அதான் சைன் அப் ஃபார்ம். இப்ப சில பேருக்கு வந்து வெப்சைட்டே இருக்காது. அப்போ ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி வச்சிருப்பாங்க. அது மெயில் சிம்ப்ல இருக்கு. லேண்டிங் பேஜ் மாதிரி வச்சுட்டு நீங்க கிளிக் பண்ணணும், அதை அப்படியே வாங்கலாம். அதே போல ஆத்தரைசேஷன், ஆத்தென்டிகேஷன், என்ன யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன இது எல்லாமே வந்து மெயில் சிம்ப்ல இருக்கு. சரி, ஒரு கேம்பெயின் ரன் பண்றப்ப என்ன பண்ணணும், யாரு டார்கெட் ஆடியன்ஸ். நீங்க கூட எல்லாத்துக்கும் அனுப்பிச்சீங்கன்னா ஸ்பாம்ல கொண்டு போய் தட்டி விட்டுருவாங்க. நீங்க எல்லாத்துக்கும் எல்லாமே அனுப்பக்கூடாது. என்ன தீம் இருக்கணும், அந்த இமெயில் அனுப்புறப்ப என்ன மாதிரி தீம் இருக்கணும். நீங்க தீம்ல நிறைய பார்க்கலாம். நீங்க கெரோசல் டைப், ப்ராடக்ட் கேட்டலாக், இமேஜ், அது எல்லாமே பார்க்கலாம். அதே போல என்ன மாதிரி ட்ராக்கிங் பண்ணணும், என்னென்ன ட்ராக்கிங் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்னா நான் மெயில் சிம்ப் யூஸ் பண்ணுவேன், நான் ஒரு ஃபார்ம் பண்ண போறேன், இல்லைன்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா அதே போல என்ன மாதிரி கேம்பெயின் பண்றேன், எந்த ஆடியன்ஸ் நான் பண்ண போறேன், இது எல்லாமே இருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. உங்க இமெயில் வந்து உங்க கஸ்டமர்னா கஸ்டமர் சேவ் பண்றப்பே சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கூல் கஸ்டமர், இது வந்து காலேஜ் கஸ்டமர், இது வந்து பிசினஸ் கஸ்டமர், சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்பலாம். இப்ப இந்த மெயில் சிம்ப் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நல்ல டூல். இது நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட டூல் இருக்கு. மெயில் சிம்ப் இஸ் ஒன் ஆஃப் த டூல். அடுத்தது வந்து புஷ் மார்க்கெட்டிங். இது மட்டும் இமெயில் மட்டும் புஷ் மார்க்கெட்டிங் இல்ல. SMS இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் மெசஞ்சர் இருக்கு, ஏகப்பட்ட எல்லாமே மெசஞ்சர் இருக்கு. இப்ப லிங்க்டின் எடுத்தீங்கன்னா இன்மெயில் இருக்கு. இது எல்லாமே வந்து மெசேஜிங் டூல்ஸ். அப்போ அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் என்ன போட போறீங்க ரொம்ப முக்கியம். நீங்க ஏன்னா சப்ஜெக்டை பார்த்துட்டு தான் உள்ள வருவாங்க. அப்ப நீங்க ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் போட்டிருக்கோண்டா, உள்ள என்ன கண்டென்ட் போட்டிருக்கோண்டா, என்னென்ன ஆக்ஷன் இருக்கு, இது ஆக்ஷன்லாம் வேணும், இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இமெயில் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு இமெயில் ஒரு 100 பேருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அது என்ன சப்ஜெக்ட் இருக்கணும், உள்ள என்ன கண்டென்ட் இருக்கணும், இதை நீங்க சரி பண்ணணும். யாரும் என்ன அனுப்பிட்டு இருக்க கூடாது, இதை நீங்க சரி பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப நான் திருப்பி ஃபுல்லா சொல்றேன். இமெயில் பண்ணணும்னா இமெயில் ஸ்டில் இஸ் தி பெஸ்ட் டூல். அடுத்தால பாத்தீங்கன்னா மெயில் சிம்ப் யூஸ் பண்ணி செட்டப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்ன ஃபங்க்ஷன், ஒரு ஃபார்மை சைன் அப் பண்ணலாம், ஒரு இமெயில் ஐடி வாங்கலாம், ஒரு இமெயில் ஐடி ஒரு வெப்சைட்டே இல்லாம ரன் பண்ணலாம். இது யார் ஆத்தரைசேஷன் பண்றது எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இமெயில் கேம்பெயின் ரன் பண்ணணும்னா யார் டார்கெட் ஆடியன்ஸ் டிஃபைன் பண்ணணும், அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். என்ன தீம் அனுப்ப போறோம்னு தெரிஞ்சிருக்கணும். யார் என்ன ட்ராக் பண்ண போறோம்னு தெரிஞ்சிருக்கணும். அதே போல புஷ் மார்க்கெட்டிங், மற்ற டூல்ஸ் பாத்தீங்கன்னா SMS இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. இது எல்லாமே அப்படித்தான். ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்கன்னா நீங்க 1000 பேருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க,
1000 பேருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க, அது எத்தனை பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் மெஷர்மெண்ட் டூல் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அதுபோல ரொம்ப ரொம்ப முக்கியம், இமெயில் பண்றப்ப ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் உங்க கம்பெனி உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க வந்து சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்னு போட மேல இருக்கும், அந்த சப்ஜெக்ட் கரெக்டா இருக்கான்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட், அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இந்த மோட்டிவேஷன் இருக்கு பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்ல இருக்கணும். திஸ் இஸ் ஹலால் ஃபுட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட் அண்ட் இட் ஹாஸ் எக்ஸலன்ட் பார்க்கிங் ஸ்பேசஸ் அண்ட் இட் விச் ஹேவ் வெரி காம்படிட்டிவ் ரேட் அண்ட் ஃபுட் இஸ் ஹெல்த்தியர். நீங்க புரிஞ்ச, இப்ப நான் சொன்ன வார்த்தை பத்தினா ஃபுல்லா இங்க இருந்து வந்துரு பாத்தீங்களா? அப்ப இதே மாதிரி நீ எல்லாமே உன்னோட ஒண்ணு லிங்க் இருங்க. ஆஸ் அ பாஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியாட்டினாலும் இதை யாரு ஓன் பண்றாங்களோ உங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் இதெல்லாம் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது காப்பி ரைட்டிங், ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப 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 முக்கியம். காப்பி ரைட்டிங் என்ன அப்படின்னா, நீங்க எல்லா வெப்சைட் கம்பெனிலுமே வந்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட் கம்பெனி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வெப்சைட் டிசைன் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அது உள்ள போடுற கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நீங்க காப்பி ரைட் எங்க எழுதுவீங்க? உங்களோட ப்ரௌச்சர்ல எழுதுவீங்க, உங்களோட வெப்சைட் எழுதுவீங்க, உங்களோட இமெயில் எழுதுவீங்க, உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல எழுதுவீங்க, கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாத்தையுமே நீங்க எழுதுவீங்க இல்லையா? அந்த கண்டென்ட் காப்பி ரைட்டிங் இருக்கு இல்லையா, அந்த காப்பி ரைட்டிங் என்ன இருக்கணும், என்ன வார்த்தைகள் அதுல இருக்கணும், என்ன வார்த்தைகள் நம்ம அதுல போடணும், அதான் சர்ச்ல மாட்டோம். புரியுதுங்களா? இது வந்து ஐடா ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து அட்டென்ஷன், ஒருத்தனை ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்தோன்னே நீங்க சில வார்த்தைகள் இருக்கும். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு போன மாசம் நினைக்கிறேன், இந்தி தெரியாது போடா, ஒரே வார்த்தை எப்படி ஃபயர் ஆச்சு பாருங்க. அது இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை என்ன வார்த்தை போடுறது, அந்த 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 பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ற அதை பிடிச்சி நீங்க சொல்ற ஆக்ஷன் எடுக்கணும். இது வந்து உங்க வார்த்தையில இருக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாமே எங்கேருந்து வரணும் அப்படின்னா, இதான் பேசு. இங்க இந்த 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 உங்களுக்கு இந்த இப்ப இதுல உள்ள வார்த்தைகள் தான் இருக்கணும். இதுல உள்ள இப்ப நீங்க நான் சொன்ன புரியுதுங்களா உங்களுக்கு? ஆரம்பத்தில் இதுதான் ரொம்ப முக்கியம் திருப்பி சொல்றது காரணம் என்னன்னா, இதுதான் எல்லா இடத்துலயுமே வரும். அப்ப வந்து இந்த வார்த்தைகள் இதை வச்சுட்டு தான் அவங்க எடுப்பாங்க, இதை வச்சுதான் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, இதை வச்சுதான் அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த 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 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நார்மலா நீங்க காப்பிரைட் பண்ண மாட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் எழுதி கொடுப்பீங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க முக்கியமான பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க யூஸ் பண்ண வார்த்தை, உங்க கஸ்டமரோட வார்த்தை அதுல இருக்கா, இருந்துச்சுன்னா கூகுள் சர்ச் பண்ணி கொண்டு வந்துடும். சரிங்களா? அப்ப இது வந்து ஒரு முக்கியமான வார்த்தை. இது வந்து ஸ்டார்ட் வேர்ப்ஸ் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆரம்பத்திலேயே வந்து அந்த வார்த்தைகள் வினைச்சொல் சொல்லுவாங்க. இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். நான் வந்து இன்ஷால்லா பண்றப்ப ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து பண்றப்ப நம்ம என்ன பண்ணணும் சொல்லுவோம். அடுத்த யூடியூப் வீடியோ. யூடியூப் வீடியோங்கிறது வந்து நாளுக்கு நாள் மாறுதுங்க. யூடியூப் வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நீங்க வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கப்ப இதுல வந்து யூடியூப் வந்து நிறைய இருக்கு. யூடியூப் வந்து வீடியோ வந்து உங்களுடைய இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் அவங்க போடலாம். இந்த ப்ரோக்ராம் போட்டோம்னா யார் பண்ணுவாங்க? இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரி ஐடியா, என்ன மாதிரி வீடியோ போட போறோம்னு எல்லா வீடியோவும் போடக்கூடாது. ஒரு யூடியூப் பேஜ் இருக்குன்னா அந்த பேஜுக்கு என்ன மாதிரி வீடியோ நம்ம பண்ண போறோம், அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணிடணும். என்ன மாதிரி வீடியோ, அந்த வீடியோ சர்ச் பண்ற போடணும். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கூகுளுக்கு அடுத்தாப்புல சர்ச் பண்ற அதிகம்னா யூடியூப் தான். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணுவீங்க, ஹவு டு ரிப்பேர் ஐபோன், ஹவு டு சேஞ்ச் ஐபோன் ஸ்கிரீன், இது எல்லாமே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அதே தான் இங்கேயும் அந்த யூடியூபே அப்படித்தான். ஸ்ட்ராட்டஜி என்ன, செட்டப், ஆக்ஷன் அனலிட்டிக்ஸ். இப்போ வந்து யூடியூப் மட்டுமே ஒரு பெரிய பிசினஸ் இல்லைங்களா? இப்ப யூடியூப் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம யூடியூப் சேனல் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, அவங்க பாட்டி வீடியோ போட்டுறாங்க. அந்த வீடியோ என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரி வீடியோ இருக்கும், என்ன மாதிரி இருக்குங்கிற பார்த்து அது வந்து சில பேருக்கு அந்த ஃப்ளோல போட்டோ விட்டுருவாங்க. இப்ப வந்து இப்ப உதாரணத்தை வச்சுங்களேன், நீங்க வந்து சில சேனல் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ண போறாங்கிறத வந்து ஒரு முதல் 7 நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. பாத்துறீங்களா? இப்ப வந்து ஒரு நக்கீரனோட இன்டர்வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த அந்த திட்டுறது போறது அது எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 2 செகண்ட்ல சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த 2 செகண்ட் தான் அவன் அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறானா பார்க்க மாட்டாங்கிறாங்கிற ஒரு ஒரு தூண்டுறது. அதே மாதிரி அந்த பேஜோட வீடியோட டைட்டில். அப்ப அந்த 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 1 மணி நேரம் செஷனோட கிளிம்ஸ் வந்து அந்த ஒரு 4 நிமிஷத்துல போட்டுருவாங்க. அப்ப இதை நீங்க பண்ணாம நீங்க உங்க உங்க கம்பெனி வந்து ஒரு 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 டிஜிட்டல் நியூஸ் கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இது நீங்க பண்ணாம விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உங்க யூடியூப்ல வியூஸ் வராது. நீங்க யூடியூப் போட்டே இருப்பீங்க. நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா யூடியூப் பார்க்க தெரியும். நான் ஆளுங்க பேரை மென்ஷன் பண்ணல. பெரிய பெரிய டிஜிட்டல் நியூஸ் எல்லாம் போடுவாங்க. அவங்க அவங்க வியூஓவி பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் பார்த்திருப்பாங்க, 10 பேர் பார்த்திருப்பாங்க. அப்ப அப்போ வந்து அவங்க ஆரம்பத்திலேயே சரியா பண்ணலன்னு அர்த்தம். அப்ப அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. என்ன மாதிரி வீடியோ ஸ்ட்ராட்டஜி பண்ண போறோம், என்ன மாதிரி வீடியோ போட போறோம், அந்த வீடியோ என்ன மாதிரி சர்ச் பண்ணி வரணும், அந்த வீடியோட காம்படிட்டர் யார் யாரு, அவன் என்னென்ன பண்ணியிருக்கான், எப்படி ஒரு அந்த யூடியூபோட அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணணும், அதோட பேனர் எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி சேனலை டேக் பண்ணணும், அது கூகுள்ல சர்ச் பண்ணா நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கூகுள்ல யூடியூப் வரலாம். அப்ப கூகுள்ல சர்ச் பண்ணா எதே மாதிரி வரணும், என்ன மாதிரி தம்ப்நெயில் போடணும். தம்ப்நெயில்லாம் அந்த முன்னாடி உள்ள பிக்சருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்கன்னாவே சில பேர் அந்த அந்த ஆக்ரோஷமான படம்லாம் போட்டிருப்பாங்க. அதுதான் தம்ப்நெயில். அப்ப அந்த கண்டென்ட் எப்படி அந்த கண்டென்ட் கிரியேஷன் ஒரு பெரிய கலை. இது 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 வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்னு ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு. அப்போ ஒரு யூடியூப் சேனல் எப்படி வரணும், எது மாதிரி இருக்கும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், அது ஒரு கதை சொல்றது தானே. ஒரு கதை சொல்றதுக்கு வந்து நீங்க ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒரு மீட்டிங் எப்படி ஆரம்பம் அப்படின்னா அவர்களே அவர்களே அவர்கள்னு ஆரம்பம் இல்லையா. நீங்க பழைய ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்க. ஒருத்தவங்க எப்படி ஆரம்பிப்பான்னா இந்த அவர்களே இவர் அவர்களே சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்படியே கடைசி கிளைமேக்ஸ் சீசன்ல போய் அந்த பீக்ல போய் கண்டென்ட் சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆரம்பத்திலேயே வந்து மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. இப்படித்தான் ஸ்டார்ட் பண்ண போறோம், இப்படித்தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போவாங்க. இது நம்ம கிளாஸ் போறப்ப வந்து ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அதே போல இதுக்குன்னு வந்து இது எப்படி காசாக்குறது, இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அது மானிட்டைசேஷன் ஒரு தனி ப்ராசஸ் இருக்கு. அது எப்படி அந்த அதை எப்படி அனலைஸ் பண்றது, எப்படி அனலிட்டிக்ஸ் பண்ணணும், அது எப்படி என்ன. இப்போ வந்து ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து 10 நிமிஷத்துல பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் 1 நிமிஷத்துல கட் பண்ணிட்டு போயிட்டானுவா. நீங்க வியூன்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா அது செட்டன் பார்க்கணும். இப்ப 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 இந்த வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு 10 நிமிஷத்துல 300 பேர் கட் பண்றாங்க அப்படின்னா அடுத்த ட்ரிப் அவங்க வீடியோ போடுறப்ப அது வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அது ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். இதுதான் யூடியூப் வீடியோ. உங்க கம்பெனியோட யூடியூப் வீடியோ போட்டா அப்படிதான். உங்க கம்பெனில நீங்க வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து நீங்க வந்து பிரியாணி செய்வது எப்படி, இல்லைன்னா வந்து ஒரு மெனு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அந்த மெனுவை பாக்குறாங்க அப்படின்னா நீங்க அனலிட்டிக்ஸ்ல பாக்கணும். எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, எங்கெங்க இதெல்லாம் வந்து பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துட்டு எத்தனை நிமிஷத்துல டிராப் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க யூடியூப் வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணா அது இதாயிரும். அதனால இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணிருக்கணும். அடுத்தது ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்ங்கிறத ஒரு 3 நாள் 4 நாள் எடுக்கிற கிளாஸ். நான் சுருக்கமா சொல்றேன். 2.7 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. அப்ப நீங்க உங்க கம்பெனிக்கு ஒரு பேஜ் செட் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஐக்கான் போட போறீங்க. இப்ப நீங்க எஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த எஃப் நடுப்புல இருக்கும், ரவுண்டா இருக்கும், இப்படிதான் இருக்கும் உங்களோட ஐக்கான். அப்ப வந்து நீங்க உங்க ஐக்கான் வந்து அகலமா போடக்கூடாது. அந்த நடுப்புல ஒரு வாரத்துல ரவுண்டுக்குள்ள செட் ஆகிற மாதிரி இருக்கணும். என்ன மாதிரி கவர் இமேஜ் செட் பண்ண போறீங்க, அந்த கவர் இமேஜோட சைஸ் லென்த் எவ்வளவு இருக்கணும், பிரெட்த் எவ்வளவு இருக்கணும், முக்கியமான விஷயம் கட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த டெஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண போறீங்க, என்னெல்லாம் போட போறீங்க, எப்படி இனிஷியல் லைக்ஸ் கொண்டு வர போறீங்க, எப்படி உங்க பேஜை பூஸ்ட் பண்ண போறீங்க. நீங்க ஃபேஸ்புக் குரூப் இருக்கு, லைவ், இது எல்லாமே வந்து ஆஸ் அ பாஸா உங்களுக்கு வந்து முதலே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபேஸ்புக் வந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கு. ஆனா இப்ப இன்னொன்னு தெரிஞ்சுங்க, ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டாகிராம் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து இன்னும் சொல்ல போனா சில நாடுகள்ல வந்து 35 வயசுக்கு மேல தான் ஃபேஸ்புக்ல போயிட்டு இருப்பாங்க. நம்ம 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி சின்ன பிள்ளைங்க 2K கிட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் தான் இருக்காங்க, ஃபேஸ்புக் யாரும் வரது இல்ல. இன்னும் சொல்ல போனா நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹோல்டரா இன்ஸ்டா ஹோல்டராங்கிறாங்க. அப்ப யார் யார் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்க ஃபேஸ்புக்ல வந்து யார் இருக்காங்க. அப்ப ஃபேஸ்புக்கை பாத்தீங்க அப்படின்னா லொகேஷன் வச்சு டார்கெட் பண்ண முடியும். எனக்கு ஒரு கிலோமீட்டர்ல உள்ளவங்களை பாரு. ஏன்னா ஃபேஸ்புக்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க லைக் பண்றீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க சில போஸ்ட்டை பார்த்து லைக் பண்றீங்க, சில போஸ்ட்டை பார்த்து ஹேட் பண்றீங்க, வாவுன்னு சொல்றீங்க.
அப்ப இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கான தெரியும். உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதை பார்த்தா எக்ஸைட் ஆவீங்க, எதை பார்த்தா கடுப்பாவீங்க. அதே மாதிரி நீங்க வந்து கீழே உங்க லைக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாகிர் நாயக் லைக் பண்ணிருப்பீங்க, ஸ்டாலின் லைக் பண்ணிருப்பீங்க, ஜெயலலிதா லைக் பண்ணிருப்பீங்க, ரஜினியை லைக் பண்ணிருப்பீங்க. அப்ப ஒரு ஆடியன்ஸ் நம்ம எப்படி ரீச் பண்ண போறோம்? இப்ப நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்க தமிழ் மக்களுக்கு மட்டும் நான் ரீச் பண்ண அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் பிறந்தது இந்தியாவா இருக்கணும், தமிழ்நாடா இருக்கணும், இப்ப கரண்ட் சிட்டி வந்து சிங்கப்பூரா இருக்கணும், அவர் வந்து இவங்களும் லைக் பண்ணிருக்கணும், ஸ்டாலின் லைக் பண்ணிருக்கணும். அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தமிழ்நாடு ஆளுங்க எடுத்துடலாம். அப்ப அவங்களுக்கு மட்டும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கேம்பெயின் செட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் சக்சஸ் ஸ்டோரிஸ்னே கொடுத்துருக்கான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஃபேஸ்புக் சக்சஸ் ஸ்டோரிஸ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி பண்றாங்க, என்ன மாதிரி பண்ணாங்க, என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணாங்க, என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு அவன் கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பான். அப்போ அதை நம்ம பார்த்து நம்ம பிசினஸ் அந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சொல்லணும். நல்லா புரிஞ்சுங்க. நான் திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஃபேஸ்புக்ல மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுங்கிறது கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஒரு ஃபேஸ்புக் வந்து என்னன்னா, ஃபேஸ்புக் ஒரு முதலாளியா இருக்கிறவரு, ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கவர், ஒரு பிசினஸ் மேனேஜரா இருக்கவர் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பண்ணானா அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. அதான் நம்ம சொல்ல வரோம். இப்ப அடுத்தாப்புல வந்து அந்த அட்வர்டைசிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. ஏன்னா அட்வர்டைசிங் அக்கௌண்ட்னா அட்வர்டைசிங்னாவே காசு தான். அப்ப நீங்க ஒரு கிரெடிட் கார்டை போட்டு நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா செட் பண்ணலாம் அப்படின்னா அடுத்த காசே இருக்காது, எல்லாமே கடமை இருக்கும். அதே மாதிரி என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ண போறீங்க, பூஸ்ட் போஸ்டா, ஆட் கிரியேட் டூலா, பவர் எடிட்டரா, உங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோல வந்து 70% இமேஜ் இருக்கணும், 30% டெக்ஸ்ட் இருக்கணும். அப்ப அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கான். என்ன மாதிரி ஸ்டாண்டர்டா என்னென்ன ப்ராசஸ் அவன் விடுவான், என்னென்ன ப்ராசஸ் ப்ரொஹிட் ஆகும், எந்தெந்த ப்ராசஸ் எந்தெந்த போஸ்ட் ரீச் ஆகும். பாத்தீங்கன்னா வீடியோ ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது காசு இல்லாம நீங்க ஒரு வீடியோ நீங்க நல்லா பாருங்க, ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அது வந்து உங்க ஃபேஸ்புக்ல வந்து ஒரு சில லைக்ஸ் வரும். நீங்க வீடியோ இல்லாம இமேஜ் மட்டும் கிராபிக்ஸ் போட்டீங்கன்னா அது அடுத்த லெவல். எதுவுமே இல்லாம டெக்ஸ்ட் மட்டும் போட்டீங்கன்னா அது அடுத்த லெவல். அதே மாதிரி அவன் ஃபேஸ்புக்னு ஒரு சில லாஜிக் வச்சிருக்கான். அப்ப அதெல்லாம் என்ன அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்க காசு நீங்க கம்மியா யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட எஃபெக்ட் வந்து அதிகமாக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான காம்பனன்ட் என்னன்னா பட்ஜெட். எவ்வளவு பட்ஜெட் போட போறீங்க, அந்த பட்ஜெட் என்னென்ன மாதிரி கிரியேட்டிவ் டூல்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, அதே மாதிரி என்ன மாதிரி அனலிட்டிக்ஸ் நீங்க செட் பண்ண போறீங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு நீங்க ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணீங்க அப்படின்னா எத்தனை ரூபா உங்களுக்கு லாபம் வரணும். இது வந்து அப்ப நம்ம ரியாஸ் பாய் சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ்புக் பிக்சல் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிக்சலை காப்பி பண்ணிட்டீங்கன்னா அந்த போட்டிங்க அப்படின்னா இதை எப்படி நான் அப்புறம் சொல்லலாம். ஆனா அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்துச்சு. இப்போ ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுங்கப்பா, 25 ஒரு 1000 rupees கொடுக்குறீங்க, ஒரு 2000 rupees கிரெடிட் கார்டில் சார்ஜ் பண்றீங்க, அந்த 2000 rupeesக்கு வந்து எவ்வளவு ரிசல்ட் வந்துச்சுன்னு தெரியணும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்ட்ராட்டஜில வந்து இதை டிஃபைன் பண்ணிருப்பீங்க. இந்த 1000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா வந்திருக்கணும். கடைசியில அந்த 1 லட்ச ரூபா வந்துச்சான்னு நீங்க செக் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஜஸ்ட் 1000 ரூபாய் செலவு பண்றது முக்கியம் இல்ல, நீங்க 1000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா வரணும்னு உங்களுக்கு தெரியணும். அந்த 1 லட்ச ரூபா வந்துச்சான்னு பாக்கணும். வந்துச்சுன்னு பார்க்கலாம் என்ன மாதிரி எதுல நம்ம பண்ணோம். இப்ப ஒரே நேரத்தில் 2 கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. ஒரு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஐபோன் 12க்கு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க, ஐபோன் 12 பிளஸ் ஒரு கேம்பெயின். ஒரு கேம்பெயின் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் போட்டோ மட்டும் இருக்கும், ஒரு கேம்பெயின் பார்த்தீங்கன்னா யாராச்சும் செலிபிரிட்டி போட்டோ இருக்கும். எது பிக்கப் ஆகுது இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஏன்னா ஒரே கேம்பெயின் ரன் பண்ண 2-3 கேம்பெயின் ரன் பண்ணி எது உங்க கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகுது, அதுக்கு பேர் ஏபி கம்பேரிசன் சொல்லுவாங்க. இது வந்து அது மாதிரி ஒவ்வொரு கேம்பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட், என்ன எஃபெக்ட் இருந்துச்சு, அது என்ன லெசன்ஸ் லேர்ன், அடுத்த வாட்டி நீங்க திருப்பி போறப்ப அந்த ப்ராப்ளத்தை நீங்க திருப்பி பண்ணக்கூடாது, அதே தப்ப திருப்பி பண்ணக்கூடாது. அடுத்தது லிங்க்டின். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. லிங்க்டின் இப்போ வந்து லிங்க்டின்ங்கிறது அடுத்தாப்புல இன்னொரு ஃபேமஸான டூல். இந்த டூல் எதுக்கு அப்படின்னா நீங்க ப்ரொஃபஷனல்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்க, ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கீங்க. இந்த ஐடி கம்பெனில சில கம்பெனிஸ் ரீச் பண்ணணும், ஒரு ஜாப் சர்ச் பண்ணணும், பிசினஸா இல்லாம ஒரு பர்சன் ப்ரொஃபைல சர்ச் பண்ணணும் அப்படின்னா அது லிங்க்டின். பாய் எங்களுக்கு இன்னும் எவ்வளவு டைம் பாய் இருக்கு? டைம் இருக்கா? சாரி, 10 minutes கூட நீங்க பேசலாம்.
ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் லிங்க்டின் வந்து இதே மாதிரி லிங்க்டின் செட்டப் பண்ண என்ன பண்ணணும், அது வந்து அதுக்கு இமேஜ் எப்படி இருக்கணும், ஹெட்லைன் கரெக்டா இருக்கீங்களா, சம்மரி. ஆனா லிங்க்டின்ல வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்க வந்து ஒருத்தவங்க இப்ப ஃபேஸ்புக்ல நீங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனா லிங்க்டின்ல வந்து நீங்க ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அவன் ஐடிக்கு ஐ டோன்ட் நோன்னு ஒன்று இருக்கு, நீங்க அதை அவன் கிளிக் பண்ணிட்டா அப்படின்னா உங்க அக்கௌண்ட் லாக் பண்ணிடுவான் அவன். நீங்க வந்து ஃபேஸ்புக்ல மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்து ஐடிக்கில கொடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ வந்து நீங்க வந்து இப்ப சிம்பிளா சொல்லணும்னா இவர் இருக்காரு நம்ம தமிழ்நாட்டோட என்ன கம்பெனி, டொயோட்டா கம்பெனி வச்சுங்க. டொயோட்டா கம்பெனி இருக்கு. டொயோட்டா கம்பெனிக்குள்ள போனீங்க அப்படின்னா டொயோட்டா கம்பெனியோட சேர்மன் யாருன்னு தெரியும், டொயோட்டா கம்பெனியோட கண்ட்ரி மேனேஜர் யாருன்னு தெரியும். அவங்கள வந்து நீங்க ரீச் பண்ணக்கூடாது, அவங்க நீங்க ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்கள போய் நீங்க மெசேஜ் அனுப்ப முடியாது, லாக் பண்ணிடுவாங்க. அப்ப இப்போ இப்போ அதே மாதிரி கம்பெனி ரீச் பண்ணணும், ஹலால் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க ரீச் பண்ணணும், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி உள்ளவங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி ஆளுங்களுக்கு பண்றதுக்கு லிங்க்டின் இஸ் பெஸ்ட் நெட்வொர்க். அதுக்கு சில என்னடா எப்படி லிங்க்டின் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது, அதெல்லாம் அதுவும் சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இது வந்து ப்ரொஃபஷனல் கம்பெனி. இப்போ உதாரணத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு கன்சல்டிங் கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடி போஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஐடில யார் யார் வேலை பார்க்கறாங்கன்னு தெரியணும், ஐடில வந்து யார் யார் எத்தனை ஜாவா டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னு தெரியணும். அப்படின்னா சர்ச் பண்ணா லிங்க்டின் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் நம்ம போகலாம். அடுத்தது கூகுள் அட்வர்ட்ஸுங்க. கூகுள் அட்வர்ட்ஸ் எப்படின்னா, நீங்க கூகுள்ல சர்ச் பண்றீங்க இல்லையா, நீங்க கூகுள்ல சர்ச் பண்றது எப்படின்னா அவனுக்கு அந்த பொருள் என்னன்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரியாஸ் பை கூட சொன்னாரு, ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு 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 விண்டோ ஷாப்பிங் மாதிரி. நான் ஒரு ஷாப்பிங் சென்டருக்குள்ள நுழையிறேன், அதை அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறேன், எனக்கு பிடிச்சதை வாங்குறேன், அதான் ஃபேஸ்புக் அட்வர்டைசிங். அது வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்காது. பட் அதே இந்த இது இருக்கு பாருங்க, நம்ம இந்த கூகுள் அட்வர்ட்ஸ் அப்படின்னா அவனுக்கு அந்த பொருள் என்னன்னு தெரியும், அவனுக்கு அந்த பொருள் என்னன்னு தெரியும். அவனுக்கு அந்த பொருள் வந்து இப்ப உதாரணம் வச்சுங்களேன், இப்ப வந்து இப்ப நான் வந்து பக்கத்துல உள்ள ரெஸ்டாரண்ட் என்னன்னு தியேட் பண்ணா ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் மீன் போடுவேன். அப்ப எனக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் நான் வாங்குறது மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் கூகுள் அட்வர்ட்ஸ். அதனால வந்து நீங்க வந்து ரொம்ப 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 பட்ஜெட் வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணணும். என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு கூகுள் அட்வர்ட்ஸ், இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ வந்து நீங்க வந்து பிரிண்டிங் யூஸ் பண்றீங்க, 24 hour பிரிண்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொன்னா சர்ச் பண்ற மாதிரி அப்படின்னா முதல்ல வந்து அது வந்து நீங்க வந்து உங்களோட கம்பெனி செட்டப் பண்ணணும். நீங்க என்ன மாதிரி செட்டப் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்ன மாதிரி கேம்பெயின் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, அதே மாதிரி யார் ஆடியன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் பாத்தீங்கன்னா 100 ரூபா போட்டீங்க அப்படின்னா ஒரு 500 பேர் 1000 பேருக்கு காமிப்பாங்க. ஆனா அதுவே ஃபேஸ்புக் பேஜ்னா ஒரு கிளிக்கு $5 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த பாத்துங்க உங்களுக்கு எவ்வளவு நீங்க பட்ஜெட் பண்ண போறீங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்து உங்க கிரெடிட் கார்டு தான் டேக் பண்ணுவீங்க. அப்போ உங்க கிரெடிட் கார்டு டேக் பண்ணிட்டு 5 பேர் ஒரு கிரெடிட் கார்டு டேக் பண்ணிட்டு, இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ நீங்க வந்து சென்னையில பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க, நீங்க வந்து அந்த சென்னையில உள்ளவங்க மட்டும் கிளிக் பண்ணாம ஒரு துபாய் உள்ளவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு $5 கன்சியூம் ஆயிரும். அப்ப அந்த என்ன மாதிரி செட்டப் பண்றீங்க, என்ன மாதிரி பட்ஜெட் என்ன மாதிரி கொடுக்க போறீங்க, யாரு ஆடியன்ஸ், என்ன மாதிரி கேம்பெயின் செட் பண்ண போறீங்க, என்னென்ன கீவேர்ட் சூஸ் பண்ண போறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து அட்லீஸ்ட் அஸ் அ பிசினஸ் உங்களுக்கு தெரியாட்டினாலும் உங்களுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் தெரிஞ்சிருக்கணும். இது இல்லைன்னா நீங்க வந்து நீங்க கூகுள் அட்வர்ட்ஸ் பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா கூகுள் அட்வர்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிக்கு $4 $5 அதை நீங்க பார்க்கலாம். நீங்க போடுற கீவேர்ட்ஸ்க்கு எவ்வளவு பட்ஜெட்னு பார்க்கலாம், உங்களோட மார்க்கெட் ரேட் என்னன்னு பாத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நியர்பை ரெஸ்டாரண்ட் அப்படின்னா அது வந்து அவ்வளவா இருக்காது. அப்போ வந்து பெஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு விலை அதிகம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $5 $10 இருக்கும். அப்போ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க ரைட் கேம்பெயின் செலக்ட் பண்ணணும், என்ன பண்ண போறீங்கன்னு இருக்கணும், உங்க கூகுள் ஆட்ஸ் இருக்கணும். அப்புறம் நம்ம நார்மலா சொல்லிட்டே இருப்போம், அனலிட்டிக்ஸ் இந்த
எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது பண்றோம் இல்லையா, அந்த ட்ராக் பண்றது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ராக் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அது கூகுள் அனலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரியாஸ் பாய் காமிச்சார் இல்லையா, ஃபேஸ்புக் பிக்சல் ஒன்று காமிச்சார் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு ஒரு டேக் போட்டிருப்பாங்க, ஒரு ட்ராக் ஐடி இருக்கும். அதை வந்து உங்க உங்க ஒவ்வொரு வெப்சைட்லயும் போட்டுருணும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் அனலிட்டிக்ஸோட அக்கௌண்ட் செட் பண்ணிக்கணும். அவங்க ட்ராக்கிங் கோடு கொடுத்துருவாங்க. அந்த ட்ராக்கிங் கோடு எடுத்து ஒவ்வொரு வெப்சைட் பேஜ்லயும் கொடுக்கணும். அப்போ வந்து அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் வெப்சைட்டுக்குள்ள வந்தோடனே அவன் எதுல இருந்து வந்தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கீங்க, ஒரு ட்விட்டர் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கீங்க, கேம்பெயின் ரன் பண்றீங்க, ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்றீங்க, உங்களுக்கு 10 லட்ச ரூபா சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா இந்த 10 லட்ச ரூபா சேல்ஸ் ஃபேஸ்புக்ல இருந்து எவ்வளவு வந்துச்சு, ட்விட்டர்ல இருந்து எவ்வளவு வந்துச்சு, இமெயில இருந்து எவ்வளவு வந்துச்சு, இது எல்லாத்தையும் வந்து இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் வச்சு ட்ராக் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அபேண்டன் கார்ட்னு சொல்லுவாங்க. இ-காமர்ஸ்ல பண்ணுவாங்க, சில பேர் இ-காமர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அபேண்டன் கார்ட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். அது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் செலக்ட் பண்றான், செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பேஜ்லயும் வந்துட்டான். பேமெண்ட் பேஜ்ல வந்து கிளிக் பண்ணல. ஏன் கிளிக் பண்ணல? அந்த சைக்காலஜி பாக்குறது. ஏன் அந்த கிளிக் பண்ணல? எத்தனை பேர் கிளிக் பண்ணாம இருக்கான்? ஏன் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணாம விட்டான்? சில பேர் கிரெடிட் கார்டெல்லாம் என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ண விட்டுருப்பாங்க. அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும் கூகுள் அனலிட்டிக்ஸ். அது எல்லாத்தையும் கூகுள் அனலிட்டிக்ஸ் ட்ராக் பண்ணும். நீங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் வரைக்கும் போனீங்க அப்படின்னா தேவைன்னா இதை நீங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் பிக்சல் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது வந்து உங்களுக்கு ரியல் டைமா தெரியும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ நம்ம ட்ராக் ஒன்று கிராஃப் ஒன்று காமிச்சாரு இல்லையா, ரியல் டைம் ஓபன் பண்ணி எவ்வளவு பேர் உள்ள வராங்க. இப்ப நம்ம ரியாஸ் பாய் காமிச்சாரு, யூடியூப்ல எத்தனை பேர் இருக்காங்க இப்ப, அப்புறம் வந்து வெப்சைட் எத்தனை பேர் போயிருக்காங்க, வெப்சைட்ல எத்தனை பேர் போயிருக்காங்க, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்ல எத்தனை போஸ்ட் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க இல்லையா. அதே மாதிரி ரியல் டைமா ட்ராக் பண்ணலாம். எத்தனை பேர் வந்திருக்கான், எங்கெங்க இருந்து வரான், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தாப்புல பிளான் பண்றதுக்கு வசதியா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு அக்யூசியேஷன் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் வந்து தஞ்சாவூர்ல சூப்பர் மார்க்கெட் நடத்துறேன், நான் திருச்சியில போறேன். அப்ப திருச்சியில நான் வந்து பண்ணிட்டு திருச்சியில எத்தனை கஸ்டமர் வந்திருக்கான், அவன் யாரை நான் ரீச் பண்ணணும், இது எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலமா கேப்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி கேப்சர் பண்றது நீங்க ஃபுல்லா கோர்ஸ் டீட்டெயிலா பார்ப்போம். இது மட்டும் இல்லைங்க டூல், கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு ஆயிரக்கணக்கான டூல் இருக்கு. இதுல நம்ம பார்த்தது வந்து சில ஃபெமிலியரான ஒரு ஃபேமஸான டூல் தான். நீங்க ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட், எலெக்ஷன் இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னா எப்படி உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் வச்சுங்க, நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுங்க. ஆப்பிள்ல ஐபோன் 12 வந்துருச்சு. இப்போ ஐபோன் 12ஓட சென்டிமெண்ட் அனாலிசிஸ் என்ன நடக்குதுன்னா, நாங்க என்ன பண்ணுவோம், ஆப்பிள்னு எவெல்லாம் போஸ்ட் போறான்னு வந்து பார்த்துட்டு அந்த போஸ்ட்ல ஆக்ஷன் வச்சு எத்தனை பேர் பாசிட்டிவா போடுறான், எத்தனை பேர் நெகட்டிவா போடுறான். புரியுதுங்களா? இதே வந்து நம்ம உங்க ஊர் கான்டெக்ட்ல சொல்றோம், அதாவது தமிழ்நாடு கான்டெக்ட்ல சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா ஏதாச்சும் ஒரு சம்பவம் சொல்லுவோமே, ஏதாச்சும் ஒரு சம்பவம் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், என்ன சொல்றது, சரி இப்ப கரண்ட் ட்ரெண்ட் இந்த வேல் யாத்திரை இருக்கு இல்லையா, இந்த வேல் யாத்திரை இருக்கு. ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க, அரசியல் அனுபவத்துல இதை சப்போர்ட் பண்ணலாமா சப்போர்ட் பண்ணக்கூடாதான்னு முடிவு பண்ணுவாங்க. இப்ப என்ன சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவில் உள்ள அத்தனை போஸ்டையும் எடுத்துடுறது. நம்மளால எடுக்க முடியாது, அதுக்கு வந்து சில கம்ப்யூட்டர் இருக்கு. அத்தனை கம்ப்யூட்டரையும் எடுத்துட்டு அதுல எத்தனை பேர் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் நெகட்டிவா சொல்லியிருக்காங்க, அப்படி இதுக்கு பேர் டேட்டா, பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா போறது. அப்ப ஆனா இது வந்து ஓவரலா தெரிஞ்சுங்க, இது மாதிரி இருக்கு. நம்ம ஒரு 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 ப்ராடக்ட் லான்ச் பண்றோம், அந்த ப்ராடக்டோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறது. இதே மாதிரி ஏகப்பட்ட சோசியல் மீடியா டூல்ஸ் இருக்கு. உங்க பிசினஸ் தகுந்த மாதிரி என்ன டூல்ஸ் இருக்கு, நான் சொன்னது சில டூல்ஸ் தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பிளான் பண்றப்பயே அது வந்து என்ன மாதிரி டார்கெட், என்ன நம்ம டார்கெட் பண்றோம், எந்த டூல்ஸை நம்ம டார்கெட் பண்றோம், என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி, பயோ பர்சனா, மார்க்கெட்டிங் ரிசர்ச் எல்லாமே ஃபர்ஸ்ட் நடக்கும். ரெண்டாவது வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், லிங்க்டின் மார்க்கெட்டிங், இது எல்லாமே நடக்கும். அது முடிச்சதுக்கு செக்கிங் என்னன்னா, கூகுள் அனலிட்டிக்ஸ் பேஜ்ல எத்தனை வந்திருக்கு, இங்கேருந்து எவ்வளவு வந்தான், இங்கேருந்து எவ்வளவு வந்தாலும் பார்த்துட்டு கடைசியில என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டார்கெட் வச்சிருச்சா, நம்ம 1000 ரூபாய் செலவு பண்ணணும், 1 லட்ச ரூபாய் டார்கெட் பண்ணணும்,
1,00,000 ஒர்க் அவுட் ஆச்சா? இமெயில் 1000 ரூபாய் செலவு பண்ணணும், இமெயிலுக்கு 1,00,000 வந்துச்சா? ஃபேஸ்புக்கை பண்ணணும், ஃபேஸ்புக்கை வந்துச்சா? அப்ப எது நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தாப்புல ஆட்டோமேட்டிக்கா பிளான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடும். ஓகேங்களா? இது இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ. இந்த கம்ப்ளீட் ஃப்ளோவை நம்ம எடுத்து இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரையும் பார்க்கறோங்கிறது இதுதான் ஒரு பிசினஸ் மேனுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுடைய சப்ளையர், உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர், ஒரு வெப்சைட் டிசைன் பண்றவங்களோ, ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் உள்ளவங்களோ அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து இதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து சோஷியல் மீடியா அனலிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன மாதிரி பண்ணலாம், எதை மாதிரி கேம்பெயின் பண்ணலாம், எந்த மாதிரி கேம்பெயின் எக்ஸிக்யூட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கோர்ஸ் நடக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இண்டஸ்ட்ரி பேஸா ஒரு கிளாஸ் எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி எடுக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரி எடுக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஐடி கம்பெனிஸ் வச்சு இது மாதிரி நம்ம வந்து ஃபுல் கேஸ் ஸ்டடிஸ் பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும், என்ன நம்ம டூல் யூஸ் பண்ண போறோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், லைவ் எக்ஸாம்பிளே பண்ணலாம். உங்களுடைய 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 பிசினஸே எடுத்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இன்ஷால்லா பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா. என்னால இந்த குறிப்பிட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல இதான் கொடுக்க முடிஞ்சு. இதுல உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, பேசுவோம்.